VA பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா 10ல் சுக்கிரன் உங்களுடைய யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் அவங்களால உங்களுக்கும் நல்ல ஒரு இது ஒரு மியூச்சுவல்ஸ் இருக்கும். நல்ல ஒரு க்ரோத் லெவல் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் மாறுறாருங்க. உங்களுடைய 5ஆம் ஆதி 9ல் மாறுறதுனால 5ஆம் ஆதி 9ல் போகும்போது 2ஆம் ஆதியும் 9ல் உச்சம் பெறும்போது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க. நிறைய பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடுகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு வீடுகள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு தகுதிகள் உருவாக்கக்கூடியதாக அமைகிறது. மேலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படுங்க. மிகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, எனக்கு சாமி எனக்கு எதுவும் நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் அது மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன் வரணுங்க. பிரார்த்தனைகளும் அந்த காலகட்டங்களில் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஷார்ட் டைமில் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு கடகத்தில் இருக்கிறதுனால உச்சம் இந்த 3 மாதம் 4 இந்த 3 மாத காலங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையக்கூடியது. ஷார்ட் ஸ்பேன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஷார்ட் ஸ்பேனில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நல்ல ஸ்பெக்குலேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோத் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அப்லிஃப்ட் கிடைக்கும். நிறைய நீங்கள் நல்ல குட் பர்ஃபார்மராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களுடைய பிராண்ட் வேல்யூ மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் ஆதி பார்த்திங்கன்னா 10ஆம் ஆதியோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம். யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ மீடியா தொழிலில் இருக்கீங்களோ ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல உங்களுக்கு ரெப்புடேஷன்ஸ் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அறிவாற்றல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய திங்கிங் பவரே பார்த்திங்கன்னா அந்த ரைட்டிங் ஸ்கில்லே பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் நல்லா அந்த பேச்சு துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா இவங்களுடைய டீம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் ஷார்ட் ஸ்பேனில் நீங்கள் அந்த லீடர்ஷிப்பில் ஒரு பெனிஃபிட் அடையிறதுக்கான ஒரு தலைமை பண்பு அடைவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க. மேலும் ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி நல்ல தொந்தரவும் கொடுப்பாருங்க. சுகஸ்தானாதிபதியாக நல்ல அலைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையுங்க. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் ஆதி 3ஆம் ஆதி 4ஆம் ஆதி 5ல் உட்காந்துருக்கிறதுனால நல்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. ஏன்னா குருவும் அதே மாதிரி இருக்கார். குருவுக்கு 5ல் குருக்கு 9ல் சனியும் சனிக்கு 5ல் குருவும் உட்கார போகிறார். அப்போ கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். புதிய ஆஃபீஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய சொத்துக்களான வாங்கக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு மாற்றங்கள், ஃபாரின் போய் செட்டில் ஆகி அவங்க அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களால் உங்களுடைய இளைய சகோதரம் பெரியவர்கள் எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய தந்தையினால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கும் தந்தை வழியாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். யாருடைய பார்த்திங்கன்னா தந்தையினுடைய பிரச்சனைகள் அதாவது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்ததுன்னா இது சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு பெனிஃபிட் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். திடீர் பண வரவுகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும்.
வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. மற்றும் வந்து யாரெல்லாம் வந்து ஆன்மீக துறையில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் புண்ணிய காரியங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய வந்து கோயில்கள் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், மற்றும் வந்து குளங்களை கட்டுறதுக்கான தொண்டு நிறுவனங்கள் நிறைய குளங்கள்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு டொனேஷன் கொடுக்கறதுக்கும் அதெல்லாம் எடுத்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம். ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்தாலும் பிரச்சனைகள் நடுவில் கொஞ்சம் வச்சுருவாருங்க. அப்போது அதுக்கேற்ற மாதிரி யாருக்கெல்லாம் வந்து காலதசைகள்லாம் இருக்கோ அந்த காலதசையினுடைய பார்வைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து உங்களுடைய அமைப்பது வந்து முக்கியமாகிடுதுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கேதுவானவர் வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் வந்து நல்ல ஒரு பெனிட்ரேஷன்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லேயே உட்காண்டிருக்கிறதுனால ஆன்மீக நல்ல அது ரிசர்ச்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பெனிட்ரேஷன் பண்ணி ஒரு அறிவியல் பூர்வமாக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நல்ல ஞானத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். மேலும் வந்து சுக்கிரனோட சேர்றதுனால உங்களுடைய இயற்கையினுடைய ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒழுக்கத்தில் கொஞ்சம் வந்து இடைப்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்ததுன்னா கொஞ்சம் காலகட்டங்கள், அதுவும் 10ல் சேர்ந்ததுன்னா தொழில் ரீதியாக உங்களுக்குரிய ஒரு சேரதெல்லாம் பார்த்து சேரணும். ஆக்சுவலாக அந்த பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேரும்போது இல்லைனா வந்து நிறைய பொருட்கள்லாம் இழக்க வேண்டிய ஒரு நிச்சயமற்ற தன்மையாக மாறும். மேலும் வந்து பனி சுமை ஜாஸ்தியாக வரதுக்கு, ஏன்னா ஒர்க் லோடு ஜாஸ்தி வந்தாவே உங்களுக்கு பெனிஃபிட் வருங்க. எப்போதுமே நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா லோடு ஏற ஏற என்ன ஆகும்னா நமக்கு வந்து அக்யூரேசி கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ வந்து நம்ம வந்து 4-5 வேலையை வந்து இழுத்து போட்டு நம்ம பண்ணும்போது அந்த 4 டேபிளினுடைய ஒர்க்கும் நமக்கு தெரியறது. அப்போ தான் வந்து எப்போ வந்து நம்மளுடைய காலகட்டங்கள் இடர்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் பிரச்சனையாக இருக்கோ இதெல்லாம் நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். புதிய நாலேஜை வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷன் இந்த காலத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக ரிசர்ச்சில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புது தேரியை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இல்வாழ்க்கையில் சிலர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் பெரியவங்களுடைய அந்த பஞ்சாயத்து மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு சுமூகமான ஒரு பிரச்சனைகள் முடியக்கூடிய வாய்ப்புகளும் அமையுங்க. மேலும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறதாலும் மேலும் வந்து ஹோமங்கள் செய்வதாலும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடும் மேலும் ஹோமங்கள் மற்றும் வந்து உங்களுடைய வீட்டு பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சு நீங்கள் வந்து வெற்றி அடைய பிரார்த்திக்கின்றோம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்.